இதுல மோர் ஓவர் அந்த பெண் ஸ்டேட் பண்ற விஷயம் என்னவா இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, சொன்ன மாதிரி இந்த டிஎம்கேல வந்து திமுக ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய பர்சன் தான் இந்த தெய்வ செயல். நான் சொல்லும் திமுக பிரமுகர்கள் எல்லாரும் கூடவும் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த டார்ச்சர் ஆரம்பிச்சது. ஒண்ணு. ரெண்டாவது, உடம்பு முழுக்க கடிச்சு வச்சிருவான், எப்ப பார்த்தாலும் அடி கடிச்சு வச்சு அடி, டெய்லி செக்ஸ் டார்ச்சர். அப்பா அம்மாவும் வரல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா டெய்லி டார்ச்சல் செக்ஸ் டார்ச்சல் கொடுத்து இவங்கிட்ட போய் படு, இந்த மாதிரி அரசியல்வாதிக்கு இவங்க கூட போய் படு அப்படின்னு சொல்லி டெய்லி டார்ச்சல் பண்ணிட்டே இருந்தாரு. வைஃப்க்கு இதெல்லாம் தெரிஞ்சு கனிமொழி அவங்க கடைசியா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும், ஓகே, இந்த மாதிரி உங்களை அங்கங்க அனுப்பி வர பணத்துல தான் நாங்கள் குடும்பமே நடத்தும். அவங்க கொண்டாட்டி அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் வேற ஆயிடுச்சு, இதெல்லாம் தெரியாம ஏமாத்தி கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்டா எனக்கு குழந்தை இல்ல, உன்னை எப்படி பாத்துப்ப அப்படி பாத்துப்ப நடிச்சுட்டு நைட் ஆனா சைக்கோ மாதிரி உடம்பு. நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது சொன்னா அப்படின்னா நம்பிடாத, அப்புறம் நான் உனக்கு கிடைக்காம போயிடுவேன். இதுதான் எடுக்கிற ஆயுதமா இன்னைக்கு நிறையவே இருக்கு. நீ வந்து இப்போ வரல அப்படின்னா அடிச்சு துண்டு துண்டா வெட்டிடுவேன், கார் ஏற்றி கொண்டுடுவேன். இல்லைன்னா உங்க அப்பாக்கு இப்போ ஆபரேஷன் தானே, அதே கத்தி வயிற்றுல வச்சு குத்த சொன்னா நீ என்ன பண்ணுவேன்? நான் திமுகல இருக்கேன், பெரிய ஆள் நானு, நான் கட்சியில இருக்கேன். நீங்க இந்த அரக்கோணத்துல இருக்கிற எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போனாலுமே கூட என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பெரிய ஆளு, நான் இப்ப தலைவராக போறேன். 20 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் இது அவர்கிட்ட சொல்லும் போது அவர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருமா அந்த பாதிக்கப்பட்ட 20 பேரு, அவங்க டீட்டெயில் இருக்கா, அவங்க ஃபோன் நம்பர் இருக்கா? அப்புறம் எதுக்கு போலீஸ்? ஸோ மீடியாவே என் ஃபேஸை பிளர் பண்ணி தான் போட்டீங்க. பட் நான் காவல்துறை கிட்ட கொடுத்த ஆதாரங்கள், மீடியா கிட்ட கொடுத்த ஆதாரங்கள் எல்லாமே ஒரு வீடியோவா மேக் பண்ணி அந்த பேஜ்ல வந்திருக்கு. அதுல என் ஃபேஸை கூட பிளர் பண்ணல. எனக்கு முன்னாடி இருந்த நம்பிக்கை இப்ப சுத்தமா எனக்கு உடஞ்சு போச்சு. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, எனக்கு மனநிலை சரியில்லை, எனக்கு தெம்பே கிடையாதுங்கிறாங்க. பொண்ணுங்களை எல்லாம் நீங்க தான் காப்பாத்தணுமே. உங்க அக்கா தங்கச்சிங்களா நினைச்சு ஹெல்ப் பண்ணியா? அந்த ஐயாக்கு என்னைக்குமே நாங்க உங்களுக்கு நான் காலேஜுக்கு போறதில்லை சார். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். மேம், அரக்கோணம் காவனூர்ல திமுக துணை அமைப்பாளர் தெய்வ சாயல் தன்னை ஏமாத்திட்டதாகவும், திமுகல இருக்கக்கூடிய சில முக்கிய பிரமுகர்களுக்கு என்னை இரையாக்க நினைத்து என்னை ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் பண்ணதாகவும் இருக்கட்டும், ரொம்ப கொடுமை பண்ணாங்க அப்படின்னு ஒரு 21 வயது பெண் பல மீடியாக்கள்ல இப்ப பேசிட்டு இருக்காங்க. அவங்க தனியாவும் அவங்க வீடியோ போட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னதான் ஆச்சு, உண்மையிலே இந்த விவாகரத்துல நடந்தது என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இது பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ப்ரூவ் ஆகுற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா யூஸ்வலா எப்பவுமே நான் எல்லா இடத்துலயும் ரெஜிஸ்டர் பண்ற ஒரு விஷயம் தான், ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நம்பிய உறவுகளால தான் கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பேஸ், ஒரு கனெக்ட் இருக்கும், அந்த நம்பிக்கை இருக்கும். இப்ப ஏன் வந்து நம்ம யாரையாவது ரோட்ல பார்த்தா ஒதுங்கி நிக்கிறோம் அப்படி கூட வந்துட்டு ஐயோ யாராச்சும் இருந்தா நமக்கு நல்லா இருக்குமே சேஃப் கார்டுக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல மனசை தேடுறது அப்பாவையோ அண்ணனையோ ரிலேட்டிவையோ இல்ல ஒரு ஃப்ரெண்டு இல்ல ஒரு லவ்வர் இல்ல ஹஸ்பண்ட், இவங்கெல்லாம் கூட இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தேடக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இருப்போம். ஏன்னா அவங்க நமக்கு எந்த விதத்துலையும் தீங்கு விளைவிக்க மாட்டாங்க, துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் ரீசெண்டாக நடக்கிற நிறைய பெண்களுக்கு அகெயின்ஸ்டான கிரைம் பார்த்தீங்கன்னா, அதாவது செக்ஷுவல் அபியூஸாக இருக்கட்டும், அசால்ட்டாக இருக்கட்டும், ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரேப்பாக இருக்கட்டும், எல்லாமே நடக்கிறது அந்த நம்பிய உறவுகளால தான் ஜாஸ்தி நடக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? அந்த வரிசையில் வந்துட்டு இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்க கிரைம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேட்ரிமோனியல் லைஃப்குள்ள நடக்கிற கிரைம். ஓகே, ஒரு பர்பஸ்க்காக கல்யாணம் பண்றது, நிறைய பர்பஸ் இருக்கு கல்யாணம் பண்றதுக்கு. அதுல மெயினா வந்து பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும் போதே, அது நம்மளே நிறைய கேசஸ் அந்த மாதிரி பாக்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும் போது இது ரேஷியோ வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்காங்க. பெண்கள் அப்படி மறைச்சு கல்யாணம் பண்றாங்களான்னு கேட்டா ரொம்ப 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 குறைவு அந்த இடத்துல. ஓகே, பட் டிவோர்ஸ் வாங்கிட்டு கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், டிவோர்ஸ் லைக் ப்ரொசீடிங்ஸ் போகும்போது யாராவது பிடிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் நடக்குது அந்த இடத்துல. சில பேரும் எஸ் லைக் அஃபேர் வித் லைக் மெனி கைஸ் அந்த கான்செப்ட்ஸும் இருக்கு.
பட் ஆண்கள் பார்க்கும்போது நிறைய இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, முதல் மனைவி இருப்பதையே மறைத்து தான் இங்க கல்யாணம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டாவதா அந்த பெண் கிட்ட கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்னா, அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? ஓகே, ஏன்னா இந்த பெண்கிட்டயும் அந்த கேள்வி தான் பட்டுக்கிட்டே இருக்கு ஆக்சுவலி. அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத? நீ விசாரிக்க கூட மாட்டியா? என்ன ஏது அப்படி எல்லாமே தெரிஞ்சுதானே கூட்டா தானே இருந்த, இன்னைக்கே உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனப்போ நீ வெளியே வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்கப்படும். பிளஸ் இதுலயும் அதுதான், ஏன்னா அந்த தெய்வ செயலுக்கு வந்து 40 வயதுன்னு சொல்லப்படுது, இந்த பெண்ணுக்கு 21 வயது. அது கூட உனக்கு தெரியாதா கல்யாணம் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி திரும்ப 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 அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை நோக்கியே இந்த சமூகம் வந்து கேள்வி வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, இந்த கேஸும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா இவங்க வந்து ஃபேக்ட்ஸ் சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இல்ல நேத்துல, நான் இந்த ஏப்ரல் மாதத்திலே வந்து முழுவதுமாக 5ஆம் தேதியில இருந்து நான் எல்லா இடத்துக்கும் போய் நான் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். லோக்கல் எஸ்பி ஆஃபீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தாலுக் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் போனால் ஆய்வாளர் இல்லைன்னு சொல்லி தாலுக் அனுப்புறாங்க, தாலுக் இல்லைன்னா எஸ்பி ஆஃபீஸ் போறாங்க. மேம் இதுல இன்னொரு அவலமான விஷயம் என்னன்னா, அரக்கோணம் நகர காவல் நிலையத்துல போய் இவங்க புகார் கொடுக்க போகும்போது இது எங்க எல்லை இல்லை அப்படின்னு இந்த பெண்ணை திருப்பி அனுப்பி இருக்கிறது ரொம்பவே கேவலமா இருக்கு. எஸ்பி ஆஃபீஸ் போனா எஸ்பி டிஎஸ்பிக்கு அனுப்பியிருக்காங்க. ஐ திங்க் 0 FIR கான்செப்ட் நம்மளை விட காவல் அதிகாரிகளுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்ட பெண் எந்த காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்தாலும் அந்த புகாரை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் கன்சர்ன் ஸ்டேஷனுக்கு அவங்களே அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் இருக்கு. இது ஏன் காவல் அதிகாரிகளுக்கு வந்து தெரியாம போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் இது நார்மல் கேஸா இருந்தா, இங்க என்னன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, நமக்கு எதுவுமே தெரியாம அப்பாவியா இருந்தா எல்லாருமே நம்மள ஏமாத்திடுவாங்க. அந்த இடத்துல விஷயங்கள் தெரிந்து நியாயமா கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் நமக்கான நியாயங்கள் அங்க கிடைக்கும் அப்படிங்கறத விஷயமா இருக்கு. இதுல மோர் ஓவர் அந்த பெண் ஸ்டேட் பண்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, சொன்ன மாதிரி இந்த டிஎம்கேல வந்து திமுக ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய பர்சன் தான் இந்த தெய்வ செயல். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்ற விஷயம், நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த டாட்டோ காமிச்சு ஏமாத்திடுவான். ஓகே, நான் வந்து இந்த 5ஆம் தேதி வந்துட்டு ஏப்ரல் 2ஆம் தேதி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணேன். நான் டார்ச்சர் தாங்க முடியாம ஹாஸ்பிட்டல்லையும் நான் போய் அட்மிட் ஆயிருக்கேன். அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்லையும் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. நான் டிஎம்கே, இந்த கையில் வந்துட்டு அன்பில் மகேஷோட டாட்டூ, இந்த கையில் வந்துட்டு உதயநிதியோட டாட்டூ எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்னை ஹாஸ்பிட்டல்லேருந்து வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து அன்றைக்கி நைட்டே செக்ஸ் டார்ச்சர் பண்ணால் இன்னிய வரைக்கும் கூட எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அந்த பெண் சொன்னதை இங்கே பார்க்க முடியுது. ஓகே, அதை தாண்டி இந்த பொண்ணா போய் ஏமாந்தா அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்குமே என்ன ஃபேக்ட்ஸ் அந்த பெண் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா 21 இயர்ஸ் ப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுப்பாக்கம் ஓகே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து BA கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு பெண். ஓகே, என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து லைக் அகைன் பிடிச்சி போய் தான் ஒரு விஷயம் கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா தெய்வ செயலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயமே உங்களுக்கு தெரியாது அந்த இடத்துல. ஓகே, ப்ளஸ் இன்னொன்று வலுக்கட்டாய திருமணம்னு சொல்லப்படுது. இந்த பெண்ணினுடைய அப்பா அம்மாவே கல்யாணத்துக்கு வரலன்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. ஓகே, ஏன்னா ஜனவரி 31, 2025 ஷோலிங்கர் இருக்க வந்து கரிக்கல் அப்படிங்கிற ஒரு கோவிலை வச்சுதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கல்யாணம் பண்ணும்போது வலுக்கட்டாயமா வந்துட்டு பேக்ரவுண்ட் அந்த பெண் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அதுதான், எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. ஏன்னா வயதான தந்தை ஆல்ரெடி 2 வாட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. இப்பயும் அவருக்கு ஒரு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது. யாருமே இல்லைன்ற ஒரு விஷயம் கருத்தில் கொண்டு உங்க அப்பா அம்மா நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி எல்லாமே பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. பட் மார்ச் வரைக்கும் லைஃப் வாஸ் குட். ஜான்ல கல்யாணம் பண்ணியிருக்காங்க, மார்ச் வரைக்கும் லைஃப் நல்லாவே போச்சு அந்த இடத்துல. பட் அதுக்கப்புறம் தான் சுயரூபம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஓகே, ஏன்னா இங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எனக்கு பிடிக்கும் நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா டு அன் எக்ஸ்டென்ட் போறவங்க இருக்காங்க. 2 விதமா இருப்பாங்க. ஒண்ணு நான் சூசைட் பண்ணிப்பேன் மிரட்டுவாங்க, இல்ல உன்னை கொலை பண்ணிடுவேன், குடும்பத்தை காலி பண்ணிடுவேன், நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு. அது சில பேர் எப்படி எடுத்துப்பாங்கன்னா, நம்ம மேல இருக்க ஒவ்வொரு லவ் போல நம்மளை விட்டுட்டு போக முடியல போல அந்த இடத்துல, அதனாலதான் பர்சன் இஸ் டூயிங் லைக் தட் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட்மே அந்த இடத்துல போகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் கல்யாணம் நடந்திருக்கு. மார்ச் வரைக்கும் லைஃப் நல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, நீ என் கூட மட்டும் இல்லாமல் அந்த பெண் திரும்ப ரெஜிஸ்டர் பண்ற விஷயம் அதுதான், நான் சொல்லும் திமுக பிரமுகர்கள் எல்லாரு கூடவும் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அங்க டார்ச்சர் ஆரம்பிச்சுது. ஒண்ணு. ரெண்டாவது, உடம்பு முழுக்க கடிச்சு வச்சிருவான், எப்ப பார்த்தாலும் அடி, கடிச்சு வச்சு அடி, டெய்லி செக்ஸ் டார்ச்சர், நைட் ஆனா செக்ஸ் டார்ச்சர். இதெல்லாம் தாங்கிக்க முடியாம தான் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல்ல நான் வந்து டேப்லெட் எடுத்து போட்டேன். ஓகே, எடுத்து போட்டுட்டு டேப்லெட் எடுத்து போட்டுட்டு முதல்ல வந்து அரக்கோணம் கவர்மெண்ட் GHல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மேற் சிகிச்சைக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஓகே, கூட்டிகிட்டு போன அப்புறமா அந்த பெண் அதான் சொன்னாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் சொல்கிறீங்க ஒரு விஷயமே ரொம்ப பகீர்னு இருக்குது. ஆக்சுவலி இன்னொரு பெண்ணும் அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க மீடியா முன்னாடி இல்லையா. இவங்க 2 பேரும் சொல்கிற விஷயம் ஒத்து போகுது ஆக்சுவலி. ஓகே, என்ன அந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா, 20 இயர்ஸ் கேர்ளை தான் வந்துட்டு அவன் லைக் டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு பொண்ணு
ஓகே 5 வருஷத்துக்கு ஒரு பொண்ணு அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவன் டார்கெட்டாவே இருக்கும் அந்த இடத்துல. அவன் மட்டும் அனுபவிக்காம எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது அந்த 2 பெண்களும் சொன்ன விஷயம் ஒத்துப்போகுது. திரும்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மனைவி விஷயம் தெரிய வந்த அப்புறம் ஓகே ஃபோன் எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவான். வந்துட்டு அந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் நான் என்னன்னு கேட்கும்போது, இல்ல மனைவிக்கு வந்து குழந்தை பெற்று தர இயலாத காரணத்தினாலதான் நான் மறைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளுக்கு மூளை வளர்ச்சி கிடையாது, சரியில்லை இப்படின்னு சொல்லிதான் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணதை நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, ஆனா அந்த ஒய்ஃப்க்கு இதெல்லாம் தெரிஞ்சு கனிமொழி அவங்க கடைசியா சொன்ன ஸ்டேட்மெண்ட் இங்க என்னவா இருக்கு அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும், ஓகே இந்த மாதிரி உங்களை அங்கங்க அனுப்பி வர பணத்துல தான் நாங்க குடும்பமே நடத்துறோம். ஒரு பொண்ணே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய அதான் நடக்குது. நீங்க வேற நம்ம சொன்னோம் இல்லையா, ரியல் டைம் கேஸே நம்ம பாக்குறோம் சொல்றேன் இல்லையா, நம்ம அதுலயும் அதுதான் நடக்குது. இந்த மனைவிக்கு தெரிஞ்சு அந்த மனைவியும் சேர்ந்து அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணக்கூடியதும் நம்ம பாக்குறோம். இப்ப ரீசெண்டா இதே மாதிரி ஒரு கேஸ் இப்போ என்னோட கிளைண்ட் விஷயத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் இதே மாதிரி நடந்தது. நடக்கும் போது அந்த இடத்துல வந்து அவங்க சிங்கிள் பேரண்ட் அவங்கள டார்கெட் பண்ணி வந்துட்டு, இல்ல எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஓகே எப்படி அந்த இடத்துல ஆச்சுன்னா, இல்லை ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் பண்ணது தெரியாது, அதுக்கப்புறம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் தெரிய வரும்போது என் மனைவி டார்ச்சரு, அது மொத்த குடும்பமே அந்த பையனோட அம்மா கொண்டு கால் பண்ணி, மா எப்படியாவது என் பையனை நல்லா வாழ வைமா, அந்த பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டு டார்ச்சர் தாங்க முடியலமா அவனுக்கு. ஆனா ஆக மொத்தத்துல இதெல்லாம் பிளான் தான். பிளான் அப்புறம் தான் தெரியுது ஈஸ் இன் ப்ராசஸ் ஆஃப் டிவோர்ஸ்மா ஓகேன்னு சொல்லி அந்த பொண்ணையே வந்துட்டு இவங்க டிவோர்ஸ் வாங்குற ஒருத்தவங்கலாம் கூட்டிட்டு போய் பார்க்க வச்சு அந்த இடத்துல அதுக்கப்புறம் ட்ராப் கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட சொன்னா நம்ப மாட்டீங்க 3 வருஷத்துல அந்த பெண்ணுக்கிட்ட 30 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி. அப்பா ஓகே வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாமே ட்ராப்னா இந்த மாதிரி ஒரு நாள் அவங்க எல்லாரும் ஒரு நாள் மாட்டுவாங்கல்ல, தப்பு செய்யறாங்க எல்லாருமே. அந்த அவனோட போன் எடுத்து ஒரு வாட்டி பாக்குறப்போ தான் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது பல பெண்கள் செக்ஷுவல் பணம்காக இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நிறைய பெண்கள் அந்த இடத்துல. ஓகே சில பேர் வந்து போனை நீட் அண்ட் கிளீனா வச்சிருப்பாங்க, சில பேர் இந்த மாதிரி மாட்டிப்பாங்க அந்த இடத்துல. பார்க்கும் போதுதான் இது அந்த ஒய்ஃபும் ஒரு நாள் கால் பண்ணிட்டு 5 லட்ச ரூபா கூட நான் அவரை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும். இதுக்கப்புறம் இந்த பர்சனோட டார்கெட் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஹஸ்பண்டால கைவிடப்பட்டவங்க தான் டார்கெட், மொத்த ஃபேமிலியோட டார்கெட். எந்த அளவுக்கு இது எக்ஸ்டெண்டா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனோட கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் இவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு அந்த இடத்துல. போய் அந்த எமோஷனல் இதுக்கு, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு லைஃப்ல கஷ்டப்பட்டுட்டு தான் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓகே இவங்க இப்படி பாசம் கொடுக்குற மாதிரி மொத்த ஃபேமிலி நடிக்கும் போது பாசம் கிடைக்குது. நமக்கு இதான மெயின், இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் லைஃப்ல இருந்து கிடைக்கல. ஓகே அந்த பர்சன் நாங்க நிறைய பேரோட அஃபேர்ல இருந்ததால தான் டிவோர்ஸ் வாங்கிட்டே வந்தேன். சோ எனக்கு கிடைக்கலன்னும் போது இங்கதான் லாக் ஆகுறாங்க. ஓகே இங்கேயும் அந்த ஆண்கள் எடுக்கிற ஆயுதம் இதுதான். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் சரியில்லை, அவ பல பேர் கூட பேசுறா, அவ கேரக்டர் சரியில்லை, லவ் பண்ணும்போது ஆண்கள் எடுக்கிற ஆயுதம் இதுதான். இப்போ 3 பேர் அட் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா முத பொண்ணுகிட்ட போய் 2வது பத்தி தப்பா சொல்றது, 2வது பொண்ணுகிட்ட போய் இந்த 2 பொண்ணு பேரை பத்தி தப்பா சொல்றது, 3வது பொண்ணுகிட்ட போய் இவங்க 2 பேரையும் தப்பா சொல்றது. என்னன்னா அவ என் மேல ஓவர் பொசசிவ்ல இருக்கா. ஓகே என்ன ஏதாவது சொல்லுவா நம்பிடாத, நம்ம 2 பேரும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது சொன்னா அப்படின்னா நம்பிடாத, அப்புறம் நான் உனக்கு கிடைக்காம போயிடுவேன். இதுதான் எடுக்கிற ஆயுதமா இன்னைக்கு நிறையவே இருக்கு. இன்னைக்கு எந்த அளவுக்கு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் வருதோ அந்த அளவுக்கு லவ் டிஸ்பியூட் ஈக்குவல் ஆயிடுச்சு. மேம் இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க திமுகவுல இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அப்படின்னு, அது யாரா இருக்கும்? ஏன்னா இப்ப இவங்களே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அன்பில் மகேஷுடைய பிஏவின் பெயர்ல இதுல அடிப்படுது அப்படின்னு இந்த பெண்மணியே சொல்லியிருந்தாங்க. இங்க அவங்க சொன்ன விஷயம் அதுதான். அந்த பிஏ உமா மகேஸ்வரன் பேரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த எம்எல்ஏ வந்து ஈஸ்வரப்பன் அவரா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்துட்டு அவங்க இன்னும் இல்லை இன்னும் ஒரு பேர் சொல்லியிருந்தாங்களே, 3 பேர் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து அமைச்சர் காந்தி, இந்த மாதிரி 3 பேரை அவங்க அமைச்சரே. ஆமா ஓகே இந்த மாதிரி 3 பேரை சொல்லி இவங்க கிட்ட எல்லாம் போகணும்னு சொல்லிதான் அந்த இடத்துல டார்ச்சர் பண்ணது. இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அப்ப திமுகல இருக்கிறவங்க அவங்களுடைய மனைவிகளை அனுப்பிதான் வந்து பதவி வாங்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அதான் சொன்னது வந்து எப்படின்னா எவிடன்ஸ் வராத வரைக்கும் ஒட்டுமொத்தமா நம்ம வந்துட்டு வெளியில சொல்லிட முடியாது இல்லையா. ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வெளில வந்திருக்கு. எனக்குமே ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது, இப்போ எல்லாருக்குமே காமனாக அந்த கொஸ்டின் இருக்கும், வார்த்தைக்கு வார்த்தை டிஎம்கேன்னு போடும்போது ஏன் இந்த விஷயம் நடக்குதுன்னு. பட் எவிடன்ஸ் இல்லாம இவ்வளவு தூரம் இந்த பெண்ணால வந்திருக்க முடியாது. ஓகே அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் சொல்ற விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவும் அதுக்குள்ள பேரண்ட்ஸும் இருந்தாங்க. அந்த சு ரவி அவர்கள் வந்துட்டு ஒரு மசூதிக்கு வரும்போது, இபிஎஸ் அவர்கள் பிறந்த நாள் 10ஆம் தேதி கொண்டாடும் போது ஒரு மசூதிக்கு வரும்போது தான் அங்க போய் நாங்க இதெல்லாமே பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண் சொன்ன விஷயம் அதுதான். அங்கேயும் சொல்லும் போது கடைசியில 5 நான் என்னோட ஃபைனல் எக்ஸாமுக்கு போயிட்டு வரும்போது தான் வந்து என்ன ஒயிட் இனோவா கார்ல வந்து அந்த இடத்துல வந்து மிரட்டி என்ன இது பண்ண, அந்த இடத்துல நீ வந்து இப்போ வரல அப்படின்னா அடிச்சு, ஓகே இப்போ வந்து நான் சொல்றவங்க கூட எல்லாம் நீ போய் படுக்கணும், படுக்கல அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா என் போனை தூக்கி போட்டு உடச்சிட்டான், ஏன்னா எவிடன்ஸ்ல அதில் தான் இருக்குன்னு தெரியும், போனை உடச்சிட்டான். இல்லை அப்படின்னா துண்டு துண்டா வெட்டிடுவேன், காரை ஏற்றி கொண்டுடுவேன் உங்க குடும்பத்தை. ஓகே இல்லைன்னா உங்க அப்பாக்கு இப்போ ஆப்ரேஷன் தானே, அதே கத்தி வயிற்றுல வச்சு குத்த சொன்னா நீ என்ன பண்ணுவேன்?
ஓகே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணா. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன என் மேல என்ன ரிமாண்ட் பண்ணுவீங்க, அதான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சான் அந்த இடத்துல. இப்படி நான் மாத்தி அந்த 5ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் தேதியில இருந்து எல்லா ஸ்டேஷனும் அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் அலைஞ்சிட்டு இருந்தும் எனக்கு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு இதுவுமே கிடைக்கல, ரெமெடியுமே கிடைக்கலன்னு தான் இந்த அமைச்சரை பார்த்து அதுக்கப்புறம் டிஜிபி ஆஃபீஸ் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறது தான் இங்க அவங்க சொன்ன விஷயமா இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி அவர்களும் காவல்துறையை தொடர்பு கொண்டு இதற்கு பல உதவிகள் பண்ணாரு அப்படின்னு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினரே இதுல தலையிடும் போது கூட எந்த நடவடிக்கையும் தெய்வ சாயல் மேல எடுக்க முடியலன்னா அந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லா? ஏன்னா ஸ்டில் அப்ஸ்கேண்ட்னு சொல்லப்படுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி AWPS காவல் ஆய்வாளர் அனுப்பப்படுது. ஆய்வாளர் இல்லைன்னு சொல்லி அரக்கோணம் தாலுக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பப்படுது. அங்கேருந்து ராணிப்பேட்டை SP ஆஃபீஸ், திரும்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அரக்கோணம் DSPக்கு அனுப்புறாங்க. சரி, திஸ் இஸ் கரண்ட் கம்ப்ளைண்ட்னுவாங்க. பட் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஃபைனலாக அவங்க இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, கொடுத்த பேப்பரின் மீது ஒரு FIR போட்டாங்க ஃபர்ஸ்ட். அந்த FIR வந்து எப்படின்னா முழுக்க தெய்வ செயலுக்கு சாதகமாகவே இருந்தது. ஓகே, அதாவது என்ன பண்ணது எதுவுமே அந்த இடத்துல வந்துட்டு இல்லை. ஏன்னா இல்ல நீங்க இது பண்ணிருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா அசிங்கமாக பேசுதல், தென் பாலியல் துன்புறுத்தல், அப்புறம் முதல் திருமணத்தை மறைத்து 2வது திருமணம், அப்புறம் மிரட்டி வந்துட்டு காயப்படுத்துதல், இதெல்லாம் தாண்டியுமே இந்த இடத்துல வந்துட்டு அந்த எவிடன்ஸ் அழிக்க முயற்சி பண்ணுது. மிரட்டல் இருக்கு, கொலை மிரட்டல் இருக்கு, இதுக்கான செக்ஷன்ஸ் எதுவுமே இந்த இடத்துல இல்ல உங்களுக்கு. அதுவும் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேற, பட் அவங்க போட்ட FIR வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் பேருக்கு போடுறாங்க, அதுல வந்து அவர் தான் குற்றவாளின்ற மாதிரி இல்லாம எல்லாமே எனக்கு நிறைய இந்த மாதிரி நடக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில நடக்கும்போது ஆல்ட்ரேஷன் ஆஃப் FIRலாம் நம்ம போவோம் அந்த இடத்துல. காவல் அதிகாரிக்கு அந்த FIR ஆல்டர் பண்றதுக்கான முழு அதிகாரம் இந்த இடத்துல இருக்கு. ஆனா சில பேர் பண்ண மாட்டாங்க. நம்ம கோர்ட் மூலியமா போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்து FIR போட வைக்கணும், இல்ல FIR அங்க மாத்த வைக்கணும், ஆல்ட்ரேஷன் ஆஃப் FIR போட வைக்கணும். இந்த மாதிரி இன்னைக்கு கோர்ட் டைரக்ஷன்ன்றது நம்ம இதனாலதான் ஜாஸ்தி போகக்கூடிய ஒரு கட்டத்துல வந்து நிற்கிறோம் இன்னைக்கு நம்ம. ஓகே, இந்த பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா பிரஸ் மீட்டும் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு இப்ப ஃபைனலா காவல்துறை எப்ப கேட்டாலும் அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அமைச்சிருக்கோம், தேடிட்டு இருக்காங்க, இதை தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு காலையில கொடுத்த அவங்க பிரஸ் மீட் இன்னும் நமக்கு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்னன்னா, சனிக்கிழமை போய் நான் டிஜிபி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன். இன்னையோட 3 நாள். ஓகே, 48 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. சாலிடா 3 நாள் வந்துருச்சு. பட் அதற்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறத பார்க்க முடியல. பட் ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 days ஆச்சு. நான் கொடுத்த கம்ப்ளைண்டின் பேரில் எந்த ஒரு CSRம் FIRம் போடப்படல. ஜஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க டிஜிபி சொன்ன மாதிரி எதுவும் நடக்கல. ஓகே, அவரை உடனே நாங்க போடுறோமா FIRன்னு சொன்ன மாதிரி நடக்கல. விஜயலட்சுமி அவர்கள் வந்து காலையில வீட்டுக்கு 11 மணிக்கு வந்தாங்க. வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க. இப்படி காவல்துறை வருவதும் போவதுமாவே இருக்கு. இந்த போட்டோ எடுக்கிறாங்க, வராங்க, போறாங்க, என்னையே திரும்ப அக்வைஸ் பண்றாங்க இந்த இடத்துல. அதாவது ஈவினிங் 4:30 மணிக்கு டு 7:30 மணி வரைக்கும் என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கப்பட்டது. நான் என்ன பண்ணாங்கன்னா, எடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீ வெளியில சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சைன் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாஃபர் சாதிக், ஓகே, DSP அவர்களும் வீட்டுக்கு வந்தார். எப்பன்னா ஈவினிங் ஒரு 5:30 மணி இருக்கும். வீட்டுக்கு வந்து அவரும் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ஏதாவது கேட்டோம் அப்படின்னா, அப்புறம் நானும் சொன்னேன் அந்த இடத்துல. ஏன்னா இந்த 2 பாதிக்கப்பட்ட பெண்களும் சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, 20 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் இதை அவர்கிட்ட சொல்லும் போது அவர் என்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருமா அந்த பாதிக்கப்பட்ட 20 பேரு, அவங்க டீட்டெயில் இருக்கா, அவங்க ஃபோன் நம்பர் இருக்கான்னு கேட்குறேன். அப்புறம் எதுக்கு போலீஸ்? அதுதான் அவங்க கேட்குறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்களை கையில கொண்டு வந்து புடிச்சு கொடுக்கறதுக்கு. அப்புறம் நான் எதுக்கு, அப்புறம் அவங்க எல்லாம் இந்த வேலை செய்யணும், அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இன்னொன்னும் ஜாஃபர் சாதிக் அவர்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த ராகுல் DMK IT விங்கன்னு ஒரு இன்ஸ்டா ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க மீடியா கூட என் ஃபேஸை பிளர் பண்ணி தான் போட்டீங்க. ஏன்னா விக்டிமோட ஐடென்டிட்டி வெளியில விடக்கூடாது, ஈவன் போட்டோஸ் எதுவுமே விடக்கூடாது, பேரையே சொல்லக்கூடாது அப்படின்னும் போது நம்ம அன்நெசசிட்டி விஷயம் பார்த்தோம். எவ்வளவு பூகம்பமா அது வெடிச்சது. 14 பேர் மேல FIRன்ற ஒண்ணு, அந்த ரைட்டர் மருதுபாண்டி மீது வந்துட்டு அந்த இடத்துல போடப்பட்டது. ஓகே, அது டெக்னிக்கல் கிளிட்ஜ், அதெல்லாம் அடுத்தது நடந்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ மீடியாவே என் ஃபேஸை பிளர் பண்ணி தான் போட்டீங்க. பட் நான் காவல்துறை கிட்ட கொடுத்த ஆதாரங்கள், மீடியா கிட்ட கொடுத்த ஆதாரங்கள் எல்லாமே ஒரு வீடியோவா மேக் பண்ணி அந்த பேஜ்ல வந்திருக்கு. அதுல என் ஃபேஸை கூட பிளர் பண்ணல. எனக்கு முன்னாடி இருந்த நம்பிக்கை இப்ப சுத்தமா எனக்கு உடஞ்சு போச்சு. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, எனக்கு மனநிலை சரியில்லை, எனக்கு தெம்பே கிடையாதுங்கிறாங்க. காவல்துறை கிட்ட கொடுத்த ஆதாரங்களும் ப்ரூஃபும் எப்படி மேம் லீக் ஆச்சு? அதுதான் விஷயம். இப்ப அதுதான் அவங்க குற்றச்சாட்டா வைக்கிறாங்க அந்த இடத்துல. இதையும் போய் நான் அவர் ஜாஃபர் சாதிக் கிட்ட சொல்லும் போது, அந்த பர்சனோட ஃபோன் நம்பர் இருந்தா கொடுன்னு என்கிட்ட கேட்கிறாரு. இந்த ஐடியில இருக்கு, நான் வந்திருக்குன்னு சொல்றேன். இவர் DSP மேம்? DSP. ஓகே, இல்ல தெரியல, பேசுறத பார்த்தா தெரியல. அதுதான். ஏன்னா அந்த பெண்ணே சொல்றாங்களா, சார் அந்த 20 பெண்கள் யாரும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சைபர் கிரைம்ல கொடுக்கலாம். இந்த ராகுல் இதர் கண்டுபிடிக்கணும், சைபர் கிரைம்ல கொடுக்கலாம்.
தெய்வ செயலோட லொகேஷன் ட்ராக் பண்ணலாம், இல்லை எங்கே லாஸ்ட்டாக ஆஃப் ஆச்சு ட்ராக் பண்ணலாம், இல்லை தெய்வ செயலை சம்மந்தமான பர்சன்ஸை கூப்பிட்டு விசாரிச்சாலே எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே, ஸ்டில் அப்ஸ்கேண்ட் நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் வந்து நிற்கிறேன். ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி தலைமறைவு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்காங்க. ஓகே, அது மட்டுமே இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கூட அப்படின்னா, இந்த போலீஸ் நான் சொன்னேன் இல்லையா, வருவதும் போவதுமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு, நடவடிக்கை எதுவுமே இல்லைங்க. அதனால எனக்கு அன்னைக்கு நான் செம்ம தைரியமாக வெளில வந்தேன். பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன மாதிரி வெளியில வரணும்னு. இன்னைக்கு அதான் ஏன்டா வந்தேன்னு நினைக்க வச்சிருவாங்க போலன்ற மாதிரி இருக்கு அவங்க பேசுறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டிஜிபி ஆஃபீஸ் போகும்போது அங்கே சிஐடி ஸ்ரீநாத் அவர்கள் இருந்தாரு. அவருமே எஃப்ஐஆர் கண்டிப்பாக இதுல போடப்படும்னு தான் அங்க சொன்னாரு. சொன்னதன் விளைவாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இன்னொன்னு, நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க எழுதல, அதுல எனக்கு உடன்பாடே இல்லைங்கிறாங்க அந்த இடத்துல. நான் என்ன சொல்றேன்னு வெளில சொல்லக்கூடாதுன்னு சைன் வாங்கிட்டாங்க, அதனால நான் சொல்லலை. ஓகே, பட் நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவங்க எடுத்ததுக்கும் எனக்கு எந்த வித உடன்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்லியும் அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க. ஓகே, இதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை சொன்னேன் இல்லையா, சரடே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஸோ ஸ்டில் இது வரைக்கும் இதுல எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அதை ஃபைனலாக அவங்க ரொம்ப அழுதுட்டே அவங்க சொல்லக்கூடியது நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஏமாற்றி, நான் தான் சொல்றேன் இல்லைங்க, ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி திரும்ப 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 ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணானா, இனி இது பண்ணியா அது பண்ணியா நீ ஏன் பண்ணன்னு திரும்ப திரும்ப பாதிக்கப்பட்ட பெண்ணையே நோக்கி கேள்விகள் இந்த இடத்துல இருக்கு. ஏமாத்திரமா ஜாலியா வெளில சுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த இடத்துல? ஸோ ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய குமுறலா தான் வந்துட்டு என்னால அவங்க வாய்ஸை வந்து இங்க பார்க்க முடியுது. ஏன்னா மேம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெண் ஆனால பாதிக்கப்பட்டாலும் அது அவங்க மேலதான் தப்பு. பாதிக்கப்பட்ட பெண் தைரியமா வெளியே வந்து சொன்னாலும் உனக்கு தெரியாம நடந்திருக்கும் அப்படின்னு அவங்களதான் கேள்வி கேட்கிறாங்களே தவிர்த்து அந்த நபர், அதுக்கு காரணமான நபரையோ அந்த ஆணையோ யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்பதான் சொன்னாங்களே, பெண்களுக்கு நீதி கொடுக்கவோ நீதி வாங்கி தரவோ யாருமே இல்லையா இங்க அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஏன்னா நம்ம இந்த பொள்ளாச்சி கேஸ்ல பாத்தீங்கன்னா, என்னதான் பாதிக்கப்பட்டது வந்து 250 பேரோட வீடியோஸ், ஒரு 20 பெண்கள் அடையாளம் காணப்பட்டாலும் வெளியில வந்தது என்னவோ 8 பேர் தான். ஓகே, அந்த காசி கொலை வழக்குலையும் நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி ஏன் இவங்க எல்லாருக்கும் காரணம்னா, கண்டிப்பா அடுத்தடுத்த லைஃப், ஏதோ ஒரு லைஃப்ல இருக்காங்க. இங்க வந்து ஆசை வார்த்தைகள் இது பண்ணி இப்ப எல்லாருமே அந்த மேட்டர்ல கேட்ட விஷயம் என்னவா இருந்ததுன்னா, அண்ணா சிட்டில நம்ம என்ன கேட்டோம் திரும்ப திரும்ப, ஓகே இந்த பெரம்பூர்ல நடந்த இன்சிடென்ட் என்ன ஆச்சு, போக்சோல நடக்கிற இன்சிடென்ட் என்ன ஆச்சு, அந்த குழந்தைக்கு மூலம் என்ன நடக்குதுன்னு அங்க ரெகக்னைஸ் பண்ணவே டைம் எடுக்கும். அதை விட்டுட்டு ஏன் உடனே சொல்லலை, ஏன் வைக்கல, அப்ப கன்சென்ட்டோட தான் அந்த இடத்துல இருந்ததா? இந்த கன்சென்ட்ன்றது முன்னாடி இருந்துச்சா இல்லையான்றது, ஃபோர்ஸ்ஃபுல் கன்சென்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு நிறைய வந்து வீடியோஸ் எடுக்கப்பட்டு போட்டோஸ் எடுக்கப்பட்டு அதன் மூலியமா த்ரெட்டன் செய்யப்பட்டு தான் அந்த விஷயம் பண்ணப்படுது. ஒண்ணு. ரெண்டாவது, நான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி தான் இந்த விஷயம் பேசும்போது நான் சொல்ல விரும்புறேன். ஒரு பெண், ஆமாங்க, ரோட்ல எவனோ ஒருத்தன் கூப்பிட்டான் போயிட்டான்னு எங்கேயாவது இருக்கா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. மூணாவது மனுஷன் கூப்பிட்டான் அந்த பொண்ணு அப்படியே கூட போயிடுச்சுன்னு இருக்கா? கிடையாது. ஏமாற்றப்பட்டா ஃபோர்ஸ் பண்ணி மூணாவது மனுஷங்களால நடக்கும், இல்ல உறவுகளால நடக்கும். அதுதான் இங்க நடக்குது. இந்த பெண்ணும் அதுதான் இந்த இடத்துல திரும்ப திரும்ப சொல்றாங்க. இன்னொரு பெண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் அப்படிதானே இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க இத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வந்தது என்னால பார்க்க முடியுதுங்கன்னு சொல்லதான் முடியும். அந்த இடத்துல கண்டுபிடிக்க வேண்டியது யாரோட வேலை? இப்ப இந்த தெய்வ செயலை அரெஸ்ட் பண்ணாலே ஃபோன் அந்த இடத்துல கான்ஃபிஸ்கேட் பண்ணப்படும் இல்லையா? அப்ப அந்த ஃபோன்ல எல்லா விஷயமும் இருக்கும்ல. சோ ஏன் அது பண்ண முடியும்? அவங்க தான் நம்பர் கேக்குறாங்களே மேம், ஃபோன் நம்பர் கொடுங்க. ஃபோன் நம்பர் ஏங்க, இன்ஸ்டா ஐடியில போட்ட ஒரு பர்சன் போய் ஃபோன் நம்பர் கொடுனா இவங்க தெரிஞ்சதை டைரக்டா கால் பண்ணி ஏன் என்னோடதெல்லாம் போட்ட நீ போடாதன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம்? டிஎஸ்பியா இருந்துட்டு இப்படி பேசுறாரு. இதுதான். ஏன்னா இது வெளியில வந்தாலும் ஒரு ரூமர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணே இது வெளியில வந்து பேசும்போது தான் இது நம்ம எப்படி ஜஸ்ட் லைக் தட் இது வந்துட்டு ஒரு அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போக முடியல அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். மேம், பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. மேம், இப்போ திமுகல ஒரு சாதாரண அரக்கோணத்துல இளைஞரணி துணை அமைப்பாளரா இருக்கிறவரே ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னும் போது ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு துணை முதலமைச்சரோன்னு கூட வச்சுக்கோங்களேன், அவங்களாம் பண்ணா அப்ப என்ன ஆகும்? அதுதான். ஏன்னா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, முன்னாடி நாள் வந்துட்டு இந்த இன்சிடென்ட் வெளியே வரதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு இது ஆட்சி அப்படிலாம் சொல்லி ப்ரெஸ் மீட் சொன்னாரு. மறுநாள் இந்த விஷயம் வந்து வெளில வருது இல்லையா? இது ஒண்ணு என்னன்னா, இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆட்சி மாற்றங்கள், இவங்க ஆட்சி ஆள்றாங்க அவங்க ஆட்சி ஆள்றாங்களா, இங்க விஷயம் கிடையாது. அவங்க இதுல அவங்க யாராவது தப்பு செய்யறாங்கன்னும் போது இம்மீடியட்டா அவங்க சைடு ஒரு ரெஸ்பான்ஸ் அவசியம் தேவை. இங்க அதுதான் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இங்க அந்த பெண் ஊர்ஜிதமாக திரும்ப சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, அந்த 5ஆம் தேதி நான் காலேஜ் போகும்போது என்ன வந்து மிரட்டின அந்த ஒயிட் இனோவா கார்ல டிஎம்கே கொடி இருந்ததுன்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப கட்சிக்குள்ளே ஒரு விஷயத்த கொண்டு வாங்கல, அது எந்த கட்சியா வேணா இருக்கலாம், டிஎம்கே ஏடிஎம்கே ஆர் லைக் அடுத்தது ஏதோ ஒரு கட்சி. ஓகே, புதுசா வந்த நிறைய கட்சிகள் யாரா வேணா இருக்கலாம். ஓகே, இருக்கும் போது 2 விஷயத்த கொண்டு வாங்க. ஒண்ணு, அந்த கட்சியில இருக்க ஈவன் ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட ஓகே யாராவது இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டால், கட்சியை சார்ந்தே உறுதிப்படுத்தப்பட்டால்,
கட்சியை சார்ந்தே நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லுங்க. ஓகே, இல்ல அனாவசியமாக யாராவது கட்சி கொடியையோ இல்ல கட்சி பேரையோ யூஸ் பண்ணால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி பாருங்களேன். யாராவது அது பண்ணுவாங்க? ஏன்னா மேம் என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த பெண்ணோட இந்த பாதிக்கப்பட்ட பெண் மீடியால வந்துட்டாங்க, இவ்வளவு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு, அப்படி இருந்தும் இவர் மேல இன்ன வரைக்கும் எந்த ஒரு துரும்பு நடவடிக்கையும் கூட எடுக்கல அப்படின்றதுதான் ரொம்ப கேலி கூத்தா இருக்கு மேம். அதுதான் விஷயம். ஏன்னா இப்போ திரும்ப திரும்ப எனக்கே யோசிக்கும் போது அது எப்படிங்க முடியலையா? ஏன்னா இப்போ போலீஸ் பண்ற யூஷுவல் விஷயம் என்ன, கன்சர்ன் பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ண முடியல, அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அவங்களை சார்ந்தவர்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஏன் இங்க பண்ண முடியல? அதுதான் இங்க விஷயம். அரெஸ்ட் பண்றதை தாண்டி ஒரு விசாரணை. இப்ப ஞானசேகரன் விஷயத்துல என்ன நடந்தது? ஓகே, அது பர்சன் ஓகே, எல்லாரையும் விசாரிச்சாங்க, சுத்தி இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு விசாரிக்கிறாங்க. காமனா பண்ணக்கூடிய விஷயம் அதுதானே. இந்த லைக் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாலும் சுத்தி இருக்கவங்கள விசாரிக்கிறது வழக்கம் தான். அரெஸ்ட் பண்ண முடியலனாலும் அவங்கள சம்மந்தப்பட்டவங்கள விசாரிக்கிறது வழக்கம் தான் அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது விசாரிச்சிருக்கலாம்ல. இந்த பெண்கள் இத்தனை பேரையும் சொல்றாங்களா, அவங்களை யாரையாவது ஒருத்தர் விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம்ல. இதெல்லாம் ஏன் நடக்கலன்றது தான் இங்க பெரிய விஷயமாவே இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம யூஸ்வலா பண்ணுவோம், லோக்கல் ஸ்டேஷன்ல எந்த ஒரு தீர்வும் நமக்கு கிடைக்கலையா, இம்மீடியட்டா நம்ம ஹையர் அஃபிஷியல் கிட்ட போவோம், இம்மீடியட்டா கமிஷனரோ எஸ்பியோ போவோம், கரண்ட் பேப்பரா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. இல்லையா அடுத்தது உடனே டிஜிபி கிட்ட போவோம். ஓகே, அங்கேயுமே இல்லைன்னா இப்போ இனிமே யார் இருக்கா அதுக்கு மேல? அப்போ கோர்ட்டு மூலியமா போய் தான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா டைரக்ஷன் வாங்கிட்டு வரணும். என்னன்னா இந்த மாதிரி நான் சொன்னது இது இல்லை, எஃப்ஐஆர் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, ஸோ ஆல்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் வேணும், இல்லை இதன் மீது தக்க நடவடிக்கை வேணும், இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு அந்த பர்சன் இப்படிலாம் பண்ணும்போது கோர்ட்டு மூலியமா வாரண்ட் இஷ்யூ பண்ணால் கண்டிப்பாக போலீஸ் கேட்டு தான் ஆகணும், இல்லைன்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஸோ இந்த மாதிரியான வழிகள் தான் மேபி அந்த பெண்ணுக்கு யாராவது வந்து இதை ரைட்டா கைட் பண்ணாங்க அப்படின்னா மேபி இந்த கட்டத்தை நோக்கி அடுத்தது அவங்க போகலாம். மேம், அரக்கோணம் சம்பவத்துல திமுக பிரமுகரால பாதிக்கப்பட்ட பெண் பத்தி பல தகவல் சொல்லியிருந்தீங்க. இந்த பெண்ணுக்கு இந்த வழக்குல நீதி கிடைக்குமா என்ன அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம். நன்றி. நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.